ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விராட் மோகன். ஸோ ஒரு முக்கியமான தகவல் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓன் வயசே வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர்ற 6/10/2025 அதாவது வர திங்கக்கிழமையிலேருந்துங்க கரூர் பழைய பேருந்து நிலையம் வந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதுங்க. இதில் எந்தெந்த பஸ்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மப்சல் பஸ் பூரா புதிய பேருந்து நிலையத்துக்கு போகுதுங்க. டவுன் பஸ்லாம் எப்பவும் போலவே பழைய பேருந்து நிலையத்திலேருந்து அந்தந்த ரூட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இங்கிருந்து கரூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு வர்ற பஸ்ஸெல்லாம் நம்ம கரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து லைட் ஹவுஸு, திருமாலியூர் இந்த வழியாக புதிய பேருந்து நிலையத்துக்கு போயிருங்க. திரும்ப இதே அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இந்த பஸ்ஸெல்லாம் கரூர் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து அந்தந்த ரூட்டுக்கு வரும்போது கரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வராதுங்க. அப்படியே சுக்காலியூர் பைபாஸு, சேலம் பைபாஸ் இந்த வழியாக வந்து அந்தந்த ரூட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதுரை, திண்டுக்கல் பைபாஸில் வருது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸெல்லாம் சுக்காலியூர் பைபாஸ் வழியாக புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து போயிடும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. திருச்சி, திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா குஜிலியம்பாறை லைனில் வருது பார்த்தீங்களா, அந்த வண்டியெல்லாம் நம்ம திருமாலியூர் ரவுண்டானா வழியாக புதிய பேருந்து நிலையத்துக்கு போயிருங்க. இதுதான் ஷெட்யூலு. ஸோ கன்ஃபார்மாக திங்கக்கிழமை மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் லீவு முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு போவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் பஸ் ஏறுற மாதிரி இருந்தால் ஒன்று சேலம் பைபாஸ் போயிருங்க. அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இவங்களாம் போகிற மாதிரி இருந்தால் சேலம் பைபாஸ் போனீங்கன்னா அங்கேருந்து அந்தந்த ரூட்டுக்கு போயிடலாம். இல்லைன்னா கரூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு போயிருங்க. ஸோ பழைய பேருந்து நிலையத்துக்கும் புதிய பேருந்து நிலையத்துக்கும் கண்டிப்பாக மினி பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ, டவுன் பஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இயக்குவாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய மக்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் தகவல் போகும், எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா எல்லோரும் தடுமாறிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஓன் வயசே போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.